ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணக்கூடியது தாங்க. பிரசவ பொடியும், பிரசவ லேகியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, பிரசவ பொடி எவ்வளோ நைஸாக திரிச்சிருக்குன்னு பாருங்களேன். இதில் வந்து நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், அரத்தை இந்த மாதிரி எல்லா ஜாமானும், சீரகம் இது மாதிரி 30 ஜாமான்களுக்கு மேலே போட்டு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி காய வச்சு திரிச்சிடுறோங்க. டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த பொடியை வந்து நம்ம பொடியாக கொடுக்காம இது கூட வந்து நம்ம லேகியமாக சேர்த்து கொடுக்கலாங்க. அப்படி இல்லாமல் இப்போ டெலிவரி ஆகலை, நார்மலாக தான் நான் இருக்கேன், ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாடி பெயினாக இருக்குது, மற்றபடி எல்லாம் வலியாக இருக்குது, உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம மொத்தமாக திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 100 200 நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்றோங்க. டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பொடியை மட்டுமே வாங்கிட்டு போய் நீங்களே வீட்டில் லேகியமாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நாங்களே லேகியமாகவும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் தரோம். இந்த லேகியம் பார்த்திங்கன்னா அந்த பொடி ப்ளஸ் அது கூடவே நயம் கருப்பட்டி, உடங்குடி கருப்பட்டி சேர்க்குறோங்க. நல்லெண்ணெய், நம்மளோட செக்கு எண்ணெய் தான் சேர்க்குறோம். அது கூட தேன், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து உரலில் போட்டு இடித்து நாங்கள் வீட்டிலே தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறோம். எங்கள் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. டெய்லியுமே வந்து நம்ம இதை டெலிவரி ஆனவங்க வந்து இந்த கிண்ணத்தில் ஹாஃப் கிண்ணம் எடுத்துக்கலாங்க. நிறையவே சாப்பிட்லாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி போட்டு நம்ம வந்து இந்த லேகியத்தை வந்து டெய்லியும் தேனில் முக்குறவங்க, நம்ம இதில் தேன் சேர்த்துருக்கோம், இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு இனிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இது கூடவே கொஞ்சம் தேன் சேர்த்து இந்த உருண்டையை வந்து சின்ன சின்னதாக உருட்டி அந்த தேனில் முக்கி நம்ம வந்து முழுங்கிக்கலாம். இப்படி சாப்பிட்றதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, டெலிவரி ஆனவங்களுக்கு தாய்ப்பால் நல்லா இருக்குங்க. அதுபோக பாடி பெயின் நல்லா கேட்குங்க. இது போக வந்துட்டு நம்ம கர்ப்பப்பை வந்து சுருங்குறதுக்கு, உடலில் வந்து நமக்கு நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, நம்ம டெலிவரி ஆனப்போ அதெல்லாம் பழைய நிலைக்கு வர்றதுக்கு இந்த லேகியம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. டெலிவரி ஆனவங்க மட்டும் இல்லைங்க, நார்மலாக அதாவது ஜென்ஸும் சாப்பிட்லாம். உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க, சளி பிரச்சனை இருக்கிறவங்க, வாயு தொந்தரவு இருக்கிறவங்க, கேஸ் ட்ரபிளாக இருக்குது எனக்குது, எது எடுத்தாலும் சாப்பிட்ட உடனேவும் புளிச்சேப்பம் எடுக்குது, அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சளி பிடிச்சிருக்கு, சளி பிடிக்காமல் இருக்கணும்னா டெய்லியுமே இது மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி 3 உருண்டையை உருட்டி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கருப்பு சாக்லேட் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே இதை கொடுத்து பழகலாம். அது போக பார்த்திங்கன்னா, ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து களி அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த மருந்தையுமே நம்ம இதுக்கு கொடுக்கலாங்க. ஏஜ் அட்டன் பண்ண உடனே வர்ற குறுக்கு வலி, அப்புறம் நெக்ஸ்ட் பீரியட்ஸ் டைமில் நமக்கு வர்ற குறுக்கு வலியெல்லாம் நல்லா சரியாகுங்க. இது தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது நாட்டு மருந்து வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். போக வேறு ஏதாவது டவுட்னால் கால் பண்ணுங்கள். பாய்.